எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. மீண்டும் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியில விசேஷமாய் இந்த வாரம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. என்றால் இந்த வாரம் நண்பர்களே, ஒரு மிக முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கும்படியா இங்க வந்திருக்கிறேன். மிக 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 முக்கியமான ஒரு தலைப்பு. உலகத்தில் இதை கடந்து செல்லாதவர்கள் யாருமே இல்லை என்று நான் மிக உறுதியாய் சொல்ல முடியும். பணக்காரர், ஏழை, உயர் மட்டத்துல உள்ளவர், கீழ் மட்டத்தில் உள்ளவர், அதாவது சமுதாய பிரிவின்படி சொல்கிறேன். தேவனுடைய பார்வையில யாரும் உயர் மட்டம், யாரும் கீழ் மட்டம் என்பது இல்லை. ஆனால் பொதுவே ஜனங்களுடைய வாழ்க்கை தரத்தினுடைய நிலையிலே உங்களுக்கு புரியும்படியா எல்லோருமே இதை கடந்து செல்கிறவர். வசனம் நமக்கு இதைதான் மிக தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. முதலாவது, இந்த பகுதியில ஆழமாய் நாம் செல்வதற்கு முன்பாய் எதை குறித்து இன்றைக்கு நாம் பேச போகிறோம், இந்த கவலைப்படுவதை நிறுத்துங்க நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு முன்பாய் ஆலயத்தில் ஒவ்வொரு நாள் ஞாயிறு முதல் ஞாயிறு வரை நடைபெறுகிற நிகழ்ச்சி, அதாவது ஜபத்தினுடைய அட்டவணைகள் சீக்கிரமாய் நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். அதனை தொடர்ந்து ஒரு அதி அற்புதமான வீடியோ விசேஷமாய் இந்த செய்தி, அதாவது எப்படி தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவர் வார்த்தையினால் செயல்பட முடியும் என்பதை பற்றிய ஒரு சிறு விளக்கம், சரியாக புத்தி உள்ள விசுவாசத்தை பற்றி ஒரு சிறு விளக்கத்தின் வீடியோ நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்லலாம். ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜெபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜெபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜெபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜெபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜெபம். விசுவாசம், பகுத்தறிதல் இரண்டும் ஒன்றோடொன்று கைகோர்த்து வேலை செய்கின்றன. உலகம் நினைக்கலாம் விசுவாசம் பைத்தியக்காரத்தனமானது என்றால் உண்மையிலே விசுவாசம் புத்திசாலித்தனமானது. நமக்கு சந்தோஷமாயிருக்க உரிமை உண்டு என்று இது கற்றுக் கொடுக்கிறது. இது பயத்தின் வாழ்க்கையை நாம் புறக்கணிக்கும்படி கற்றுக் கொடுத்து வெற்றியின் வாழ்க்கையை கை கொள்ளும்படி கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே பலன் தராவிட்டால் இதுதான் நேரம். உங்கள் பகுத்தறிதலையும் விசுவாசத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் நீங்கள் நிஜமாக்கி கொள்ள வேண்டிய நேரம். யுனிவர்சல் ஆலயம், தேவனுடைய ராஜ்யம். வாழ்க்கைக்கான நடைமுறை விசுவாசத்தை கண்டடையுங்கள். மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியிலே வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் உங்களிடத்திலே பேசிக்கொண்டிருந்த வார்த்தை நண்பர்களே, ஆதியாகமம், அதாவது பைபிளுடைய முதல் புஸ்தகம் தொடக்கத்திலேயே இந்த வார்த்தை சொல்லப்பட்டுகிறது. 2வது வசனத்திலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது சொல்லுகிறது. வெறுமை, வெற்றிடம், விரக்தி, அதிருப்தி, பல விதத்துல நான் சொல்ல முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் நான் அந்த வார்த்தை சொல்லும் போது நீங்க சொல்ல முடியும், ஆமா என் வாழ்க்கை சரியா இதே மாதிரிதான் இருக்கு. எத்தனை பேர் வாழ்க்கையில அதிருப்தியா இருக்கிறாங்க, எத்தனை பேர் வாழ்க்கையில விரக்தியா இருக்கிறாங்க, எத்தனை பேர் வாழ்க்கையினுடைய வெற்றிடத்தை உள்ளத்துக்குள்ள சுமந்துட்டு இருக்காங்க. ஒரு வெறுமை, ஏதோ ஒன்றை பறி கொடுத்தது போல, இழந்தது போல, வாழ்க்கையில ஒரு முழுமை இல்லாத மாதிரி, வாழ்க்கையே முழுமை அடையாத மாதிரி, வருமானத்திலும் சரி, பண வாழ்க்கை, வியாபாரத்திலும் சரி, சரீர ஆரோக்கியத்திலும் சரி, குடும்ப ரீதியாய், திருமண வாழ்க்கையில, இப்படி நான் சொல்லிக் கொண்டே போகலாம். எத்தனை பேர் தன் உள்ளத்துக்குள்ள வெறுமை உணர்றாங்க. நீங்கள் ஒருவேளை நிகழ்ச்சி பார்த்து கொடுக்கிற நீங்கள் வெறுமையான ஒருத்தரா இருக்கிறீங்க. வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் இல்லை, வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லை, வாழ்க்கையில ஒரு உற்சாகம் இல்லை. மிக சரியா யார் நீங்கள் உங்க உள்ளத்துல வெறுமையை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொன்னார், நான் தானே அதை நிரப்புவேன். கர்த்தர் தாமே. எப்படி ஒருத்தர் தாகமா இருக்கும்போது தண்ணீர் பருகுகிற தருணம் தாகம் தணிக்கப்படுகிறதோ, ஆண்டவர் வெறுமையை உங்க வாழ்க்கையிலிருந்து நீக்க விரும்புகிறார். நாம் இந்த வார நாட்களில் தொடர்ந்து இதை குறித்து பேச போகிறோம். நீங்க தொடர்ந்து என்னோட இணைத்திருக்கும்படி நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். இதோ தன் வாழ்க்கையினுடைய வெறுமையில் இருந்த இந்த நபர் எந்த பகுதியில இவர் அப்படியா உணர்ந்தார், தேவனுடைய சக்தி எப்படி இந்த வெறுமையை பூர்த்தி செய்தது நீங்க பார்க்கும்படி முதல் சாட்சி தொடர்ந்து நிகழ்ச்சி இணைந்திருங்கள்.
தொடர்ந்து நாம் இதை குறித்து பேச போகிறோம். என் பேர் ஷெலி. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி பயத்தினாலையும் மன அழுத்தத்தினாலையும் பாதிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு அதிகமான பயம் இருந்தது, எனக்கு அதிகமான மன அழுத்தம் இருந்தது. என்னால் வீட்டில் தனியாக இருக்க முடியாது. எப்பொழுதும் என் கூட என்னுடைய மகள் இல்லைன்னா என் கணவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் ரொம்ப அதிகமான பயத்தில் இருந்தேன். என்னால் குளிக்க கூட போக முடியாது. நான் குளிக்க போகிறது தான் என்னுடைய பிள்ளைகள் டோர்கிட்ட வந்து நிற்கணும். என்னால் குளிக்க கூட போக முடியாது. தண்ணியில் கூட என்னால் கை வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு மறிச்சிருவேன், நான் இறந்துருவேங்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. நான் குளிக்க போகும்போது கண்ணை மூடும் போது எனக்கு நெருப்பு பட்டு நான் இறந்துருவேன், தண்ணி பட்டு இறந்துருவேன் அப்படின்னு நான் பயந்தேன். எனக்கு இந்த மாதிரியான குரல்கள் கூட கேட்டது, நீ சீக்கிரமாக இறந்துருவேன், இன்னைக்கு இறந்துருவேன். இந்த மாதிரி வேலை செய்யும் போது கூட எனக்கு இந்த மாதிரி சத்தங்கள் கேட்கும், நீ இறந்துருவேன் அப்படின்ட்டு. நான் உடனே என்னோடய மேலதிகாரிக்கிட்ட ஓடுவேன், என் கணவரை நான் தொடர்பு கொள்ளுவேன், என் பிள்ளைகளை தொடர்பு கொள்வேன், நான் வீட்டுக்கு போகணுன்னு நினைப்பேன். என்னால் அந்த சூழ்நிலையை தாங்க முடியல. எனக்கு ரொம்ப அதிகமான பயம். சில நேரத்தில் என் கணவர் தான் கார் ஓட்டுவார், நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமாக சூடாக இருக்கும். ஏர் கண்டிஷனர் ஃபுல்லாக ஆனில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமான பயம் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து சூடாக இருக்க மாதிரி இருக்கும். நான் சொல்லுவேன், இல்லை நீங்கள் காரை நிறுத்துங்க என்னன்னு சொல்லிட்டு நான் குறை சொல்லுவேன். எனக்கு பெரிய மரம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, எனக்கு மூச்சு விட முடியல, எனக்கு காற்று வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ என் கணவர் கேட்பார், எல்லாமே ஆனில் தான் இருக்குது, ஏர் கண்டிஷன் ஃபுல்லாக இருக்குது, உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி நடக்குது, எப்படி சூடாகுது அப்படின்னு கேட்டார். அதன் பிற்பாடு என் கணவர் என்ன மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே மருத்துவர்கள் என்னை சோதித்து பார்த்தாங்க. என் கணவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் இல்லை யாராவது குடும்பத்தில் மறிச்சிருக்காங்களா, இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கான்னு கேட்கும்போது என் கணவர் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த டாக்டர் சொன்னார், அவங்களுக்கு நாம் என்டிடி தூக்க மாத்திரை கொடுத்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும், அவங்க பிரெயின் முழுவதுமாக தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் அந்த தூக்க மாத்திரை சாப்பிடும் போது மட்டும்தான் நல்லா தூங்கினேன், நல்லா உணர்ந்தேன். அதுதான் ஒரே வழின்னு நினச்சேன். ஆனால் அதன் பிற்பாடு நான் தூக்கத்துலேருந்து எழுந்த பிற்பாடு அதே சோகம், அதே பயம், அதே மரணத்தின் பயம், அதே மன அழுத்தம் எல்லாமே என்னை சுற்றி இருந்தது. நான் சில நேரத்தில் நினைப்பேன், ஏன் இது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, என்னுடைய திருமண வாழ்க்கையை அழிக்குது, என்னுடைய வாழ்க்கையை அழிக்குது. என் கணவர் இந்த சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. என் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே குளிக்கிறதுக்கு பயமாக இருக்குது. எப்போதும் என்னோட கணவர் என்னோட பிள்ளைகள் என்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நொடி கூட என் கணவரும் என் பிள்ளைகளும் என்னை விட்டு வெளியே இருக்கிறத என்னால் தாங்க முடியல. சில நேரத்தில் நான் மயக்கடிச்சு விழுந்திருக்கிறத என் பிள்ளைங்க பார்த்துருக்காங்க. என் சிந்தனை சரியானதா இல்லவே இல்லை. அதன் பிற்பாடு நான் ஒருவரால் அழைக்கப்பட்டிருந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்தேன். அந்த இடத்துல எனக்கு உதவியாளர்களும் போதகர்களும் உதவி செஞ்சாங்க. நான் அந்த இடத்துல கற்றுக்கிட்டேன், எப்படி என்னுடைய பயத்தையும் என்னுடைய பதட்டத்தையும் நான் ஜெயிக்க முடியும். இயேசு மட்டுமே ஒரே வழியாக இருக்கார். என் வாழ்க்கையும் என்னுடைய பிரச்சனையும் என்னுடைய எல்லாவற்றையும் நான் அவர்கிட்ட கொடுக்கும் போது, நான் தொடர்ந்து சங்கிலி ஜபம் செய்யும் போது நான் விடுதலை பெறுவேங்கிறத உணர்ந்தேன். நான் அதிகமாக ஆலயத்துக்கு வந்தேன், நான் அதிகமாக உதவியை பெற்றுக்கொண்டேன். போதகர் மனைவின் மூலமாக நான் கவுன்சிலிங்கை பெற்றுக்கொண்டேன். நான் இனிமேலும் அந்த பயத்தில் அந்த பிரச்சனையில் இல்லை. என்னோடய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. இன்றைக்கி நான் முழுமையாக விடுதலை பெற்றிருக்கேன். இனிமேலும் நான் தூக்க மாத்திரை எதையும் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் முழுமையாக இப்போ எந்த இடத்துக்கு வேணால் போக முடியும், எந்த இடத்துல வேணால் எதை வேணால் செய்ய முடியும். நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கேன். மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிறேன். மக்களே, கண்டிப்பாய் இந்த சாட்சி உங்களுக்கு ஒரு மிக தெளிவான ஆதார். நீங்கள் இனி வெறுமையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்திலே நல்ல சக்தி மாத்திரமல்ல, தேவனுடைய வல்லமை மாத்திரமல்ல, இருள் உலகத்தில் வேலை செய்கிறது. ஆண்டவராக இயேசு தாமே அதை மிக தெளிவாய் நமக்கு சொன்னார். திருட கொள்ள அழிக்க வருகிறார், ஒன்றுக்கும் வரா. இருள் ஒருத்தர் வாழ்க்கையில் நுழையும் போது அந்த இருளுடைய தாக்கம் ஒரு உள்ளத்தை வெறுமை தன்மைக்கு கொண்டு செல்வது பலதரப்பட்ட வழிகளில், செய்வினைகள் மூலமாய், சாபங்கள் மூலமாய், வியாதிகள் மூலமாய், பயத்தின் மூலமாய். நம்மளுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்தது, கட்டப்பட்டவர். கர்த்தருடைய வல்லமை இவரை கட்ட வைத்த சாட்சி இதோ உங்களுக்காக. ஏறத்தாழ 16 வருஷமா என்னுடைய திருமண பிரச்சனையினால ஏற்பட்ட காயங்களினால நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். என்னுடைய கணவர் பல பெண்களோட தவறான உறவுல இருந்தாரு. நான் கர்ப்பம் தரிக்கிற வரைக்கும் இதை குறித்து எனக்கு எந்த விஷயமும் தெரியாது.
இதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நாள் ராத்திரி நான் தீர்மானிச்சேன், இனிமேலும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய நான் வாழவே கூடாது. அதனால நான் ஒரு டானிக் மருந்து எடுத்தேன். அத முழு பாட்டிலும் நான் குடிச்சுட்டேன். டானிக் மருந்த நான் குடிச்சதுனால, நான் பாதிப்படைய ஆரம்பிச்சேன். அதனால நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருந்தேன். ஒரு நாள், ஒரு ராத்திரி. ஆனா, அந்த இடத்துல மன அழுத்தம் இன்னமும் இருந்தது. குழந்தைய பெற்றுக்கொள்ளும்போது கூட அதே விஷயம் தான். சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில மோசமாயிட்டே இருந்தது. மோசம், மோசம் எல்லாத்துலயும் மோசமாயிட்டு இருந்தது. என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமா போயிட்டு இருந்தது. என் கணவர் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்த அந்த பெண்ண குறித்து நான் தெரிஞ்சு கொண்டேன். அவங்க செய்வினை வைக்கிறவங்க கிட்ட போயிருக்காங்க. அந்த தருணத்துல என்னுடைய முடி பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சது. என் கைகளுக்குள்ள ஏதோ கெட்டு போன மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது. இரவுல என்னால தூங்க முடியாது. அவங்க என்ன படுக்கையில எட்டி உதைப்பாங்க. சில நேரத்துல வண்டி ஓட்டும்போது என்னுடைய கால்கள்லாம் பயங்கரமா வலிக்கும். அது சில நேரத்துல நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னால ராத்திரியில சரியா தூங்கவே முடியாது. என் வீட்ல பிள்ளைய வச்சு பூட்டிட்டு நான் வெளிய போய் என் கணவர ஒரு நாள் முழுதும், ராத்திரி முழுவதும் தேடுவேன். அவர் பகல் ஆவுற வரைக்கும் வீட்டுக்கு வரமாட்டாரு. அதனால நான் தூங்கவே மாட்டேன். சாப்பிட மாட்டேன். எதுலயுமே நான் சரியா பார்த்துக் கொள்ளல. ஒரு நாள் நான் வீட்ல இருந்தேன். அந்த நாள் யூனிவர்சலோட டிவி புரோகிராம நான் பார்த்தேன். மேலும் நான் அதுல கேட்டிருந்தேன், மன அழுத்தம், வேற என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு அங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் அங்க தண்ணி வச்சேன். அதன் பிற்பாடு நான் அந்த தண்ணிய குடித்த பிற்பாடு நான் வித்தியாசத்த பார்த்தேன் எனக்குள்ள. இதுதான் என்னுடைய கவனத்தை ஈர்த்தது நான் ஆலயத்துக்கு வரணும்னு. ஏன்னா நான் நல்ல விதமா உணர ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் பலவிதமான உணர்வுகள கடந்து போயிட்டு இருந்த எனக்கு இது வித்தியாசமா இருந்தது. நான் அதனால ஆலயத்துக்கு வரணும்னு தீர்மானிச்சேன். அதன் பிற்பாடு நான் ஒரு பொழுதும் பின்வாங்கல. நான் தொடர் சங்கிலி ஜெபத்துல கலந்து கொண்டேன். ஒரே நாள் ராத்திரியில நான் மன அழுத்தத்துல இருந்து விடுதலை ஆகல. நான் ஒவ்வொரு நாளும் தொடர் சங்கிலி ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை தெரப்பி ஆஃப் லவ்லலாம் கலந்து கொண்டேன். சில மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, "நீ ஆலயத்துக்கு வர்றதுனால உன் நேரத்தை தான் வீணடிக்கிற." ஆனா நான் எதை பத்தியும் கவலைப்படல. நான் ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தேன், தொடர்ந்து வந்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த சந்தோஷம் என்னை விட்டு போகவே கூடாது. என் வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கணும்னு நான் தீர்மானிச்சிருந்தேன். அந்த தருணத்துல தானியேல் உபவாசமானது வந்தது. அந்த நாள் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நான் சந்தோஷமா உணர்றேன். இனிமேலும் நான் மன அழுத்தத்துக்குரியவளா இல்ல. தற்கொலை செஞ்சு கொள்ள விரும்பல. இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய பிள்ளைகளை நான் பார்த்து கொள்றேன். இன்னைக்கு எனக்குள்ளாக முற்காலத்துல ஏற்பட்ட காயத்திலிருந்து நான் குணமாக்குதலை பெற்றுக்கொண்டேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணமானது இல்ல. நான் வித்தியாசமான நபரா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன். பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். ஆனா நாம தேவனை அறிஞ்சவங்களா இருக்கோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்களா இருக்கோம்னா நாம எல்லாவற்றையும் ஜெயிக்க கூடியவங்களா இருப்போம். என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. நான் 23 வயதுல கர்ப்பம் தரித்து பெண் பிள்ளைய பெற்றல. இன்னைக்கு அவ நல்ல படிப்பு படிச்சிருக்கா. 10 சப்ஜெக்ட்ல நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் மூலமா டாக்ஸஸ் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நானும் என்னுடைய 2 மகளும் ஆசீர்வாதமா சந்தோஷமா இருக்கோம். இனிமேலும் எனக்கு மன அழுத்தம் இல்ல. நீங்க யார் என்னுடைய சாட்சியை கேட்டுட்டு இருக்கீங்களோ, நான் உங்களுக்கு அறிவுரை சொல்ல விரும்புறேன். ஆலயத்துக்கு வாங்க. உங்களுக்கான உதவி இங்க இருக்கு. நீங்க மன அழுத்தத்துல இருந்து விடுதலை பெறலாம். நீங்க உங்களை மறுச்சுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுத்துக்க வேண்டாம். தற்கொலை செஞ்சு கொள்ள வேண்டாம். இது எதையுமே நீங்க செய்ய வேண்டாம். உங்களை விடுதலையாக்கக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்காரு. நீங்க அவரை தெரிஞ்சுக்கும் பொழுது நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க. நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு நான் வந்திருக்கிறோம் மக்களே. இதோடு முடிந்து விடவில்லை. இன்னும் ஒரு அற்புதமான மிக 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 விசேஷமான ஒரு சாட்சி. வாழ்க்கையினுடைய முழு மாற்றம். எல்லா விதத்திலுமே கர்த்தர் விரும்ப தன்மையை நீக்கினார். நானும் கூட இப்படிப்பட்ட ஒரு வெறுமையை, வெற்றிடத்தை, அதிருப்தியை சுமந்து கொண்டுகிறேன் என்று நீங்கள் சொன்னார். உடனே கீழே உள்ள தொலைபேசி நிலையங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவையானால், விசுவாசத்தின் ஜபம் தேவையானால். நண்பர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 23 காலை 9:30 மணி வெறுமை நீக்கக்கூடிய, வெறுமை நிரப்பப்படக்கூடிய நாள்.
ஏன் நீங்க இனி அந்த வெற்றிடத்தை சுமந்திருக்க வேண்டும்? அதிருப்தியோட இருக்கும். ஆண்டவருடைய வல்லமை அதை செயல்படுத்த முடியும். உங்களுடைய தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அதை ஆஸ்வதிக்கும்படி இந்த சாட்சி உங்களுக்காய் தேவன் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் நான் இந்த மாதிரியாக தான் என்னுடைய வாரத்தின் முடிவுகளை பார்கள்ல செலவழிப்பேன். நான் பார்க்க சந்தோஷமா இருந்தாலும் உண்மையாகவே நான் சந்தோஷமா இல்லை. இது எல்லாமே என்னுடைய பாட்டி இறந்த பிற்பாடு தான் ஆரம்பிச்சது. இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, அவங்க மறிச்சதுனால என்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் நான் இழந்தேன். பண ரீதியா, பொருள் ரீதியா எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. என்னுடைய தாயார் எங்களை கவனிக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. என்னோட சேர்த்து எனக்கு 3 சகோதரிகள். என்னையும் எங்க தாத்தாவையும் ஒரு தனி தாயா எங்களை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப கடினமா இருந்தது. அவங்க எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு போதை பழக்கத்துக்கும் அடிமையா இருந்தாங்க. அது ரொம்பவும் கடினமா இருந்தது எனக்கு. நான் அந்த தருணம் பல்கலைக்கழகத்துக்கு சென்று கொண்டிருந்தேன். பலவிதமான மக்கள் அங்க சந்திக்கும் பொழுது, பணக்கார மக்கள், அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு. அதை பார்க்கும்போது நான் என்ன ஒப்பிட்டு பார்த்தேன். என்கிட்ட அதெல்லாம் இல்லையே. என்னுடைய வாழ்க்கையில மேல எழும்பணும்னு நான் நினைக்கிறது எதுவுமே எனக்கு நடக்கல. என் தாயார் இரவு நேரங்கள்ல குடிப்பாங்க. அவங்களால குடிக்காம இருக்க முடியாது. ஏன்னா நாங்க அதை கொடுக்கலன்னா நாங்க என்னமோ அவங்களுக்கு தப்பானதை செய்யற மாதிரி எங்களை போட்டு தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நான் பார்க்கும்போது நான் இன்னும் ஏன் உயிரோடு இருக்கேன், நான் ஏன் இந்த மாதிரி கடினமான சூழ்நிலையில இருக்கேன்னு நான் யோசிச்சுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு முக்கியத்துவமே இல்லை, நோக்கமே இல்லை. இது கடினமாக ஆக எனக்கு தற்கொலை எண்ணங்கள் வர ஆரம்பிச்சுது. கயிறை எடுத்து நீ தற்கொலைக்கு முயற்சி எடுங்கிற சத்தம் எனக்குள்ள பலமா கேட்க ஆரம்பிச்சது. ஒரு தருணத்துல நான் கத்தியை என் கையில வச்சுக்கிட்டு நான் என்னை குத்திக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு என் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்னால அதை செய்ய முடியல. நான் காலேஜுக்கு போகிற தருணத்துல தான் எங்க அம்மா என்னுடைய தங்கச்சிங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு பாம்பேல இருந்து வெளியேறினாங்க. நான் எங்க தாத்தாவோட ஸ்வான்ல இருந்தேன். நான் அதனால வீட்டுல இருந்தாகணும், என்னுடைய தாத்தாவை பார்த்துக்கணும். எங்க அம்மா ஆரம்பிச்ச ஒரு சின்ன வியாபாரத்தை நானும் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். காலேஜுக்கு போகணும், எங்க தாத்தாவை பார்த்துக்கணும், வியாபாரத்தை கவனிச்சுக்கணும், அவருக்கு உணவு அளிக்கணும். அந்த மாதிரியான தருணத்துல தான் நான் வெளியே போறது, குடிக்கிறது, வெளியே சுத்துறது. ஏன்னா இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஸ்வாங்குவாம்ல இருக்கிற காரணத்தினால என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது, எந்த கடினமும் இருக்காதுன்னு நான் நினைக்க ஆரம்பிச்சேன். நான் இங்க வந்த பிற்பாடு எனக்கு உணவு கிடைச்சது. என்னுடைய அம்மாவுடைய கணவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க ஆரம்பிச்சார். ஒருவேளை நான் என்னுடைய வீட்டுக்கு திரும்பி போறேன்னா எனக்குள்ள வெறுமத்தன்மை இருக்கும், பயமானது இருக்கும், என்னை புறக்கணிக்கிறாங்கன்னு தோணும். எனக்கு தற்கொலை எண்ணங்கள் கூட வர ஆரம்பிச்சிருக்கும். நான் இங்க வந்த பிற்பாடு என்னுடைய தாயார் வியாதி அடைஞ்சாங்க. அவங்களுக்கு முடக்கவாதம் ஏற்பட்டுச்சு. அந்த தருணத்துல தான் நான் கர்ப்பம் தரிச்சேன். ஆனா எனக்கு உண்மையாவே பயமா இருந்தது. நான் உங்ககிட்ட சொல்லல. ஏன்னா நான் சொல்லனா அவங்க வியாதிப்பட்டு இருக்காங்க, அப்ப கூட என்னை அடிப்பாங்கங்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருந்தது. ஏன்னா எனக்கு முன்பாக அவங்களோட பல கெட்ட அனுபவங்கள் இருக்கு. நான் கர்ப்பமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். 4 மாசம் அதை நான் எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சு வச்சிருந்தேன். நானும் என் கணவரும் அந்த சமயத்துல டேட்டிங் செஞ்சு கொண்டு இருந்தோம். என் குடும்பத்தாருக்கு தெரியாது. அதன் பிற்பாடு என்னால மறைக்க முடியல. நான் சொல்லிதான் ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். நான் எல்லா நேரத்துலயும் என் தாயார்கிட்ட இருந்து இதை மறைக்க நினைக்கும் போது நான் அழ ஆரம்பிப்பேன், என்னுடைய வயிற்றை மறைச்சுப்பேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. உண்மையாவே எனக்கு என்ன சொல்றது, எப்படி சொல்றது, என்ன செய்யறது, எனக்கு ரொம்பவும் குழப்பமா இருந்தது. இது எப்படி இருக்குன்னா, இவ்வளவு நாள் நான் அவங்கள சார்ந்து இருந்தேன். இப்ப எனக்குள்ள ஒரு பையன், எனக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, நான் பாத்துக்க போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் கடினமா இருந்தது. அதன் பிற்பாடு எங்க அம்மா ஃபேஸ்புக் மூலமா தான் ஆலயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது கோவிட் சமயமா இருந்தது. அந்த தருணத்துல எல்லா ஆலயங்களும் மூடப்பட்டு இருந்தது. அவங்க வியாதிப்பட்டு இருந்த சமயம். அவங்க உதவிக்காக நாடி கொண்டு இருந்தாங்க. அவங்க மருத்துவமனைக்கு சென்றாங்க, மெடிக்கல் ஷாப்புக்கு சென்றாங்க, ஏதாவது ஒரு இடத்துல உதவி கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனா எங்கேயுமே உதவி கிடைக்கல. அதன் பிற்பாடு அவங்க கடைசியா ஆலயத்தை கண்டடைஞ்சாங்க. அப்படியாக தான் எல்லா பிரச்சனைக்கும் முடிவானது வந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க சின்ன வயசுல இருந்து, நான் கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்த பெண்ணா தான் இருந்தேன். நாங்க கத்தோலிக்க முறையை தான் பின்பற்றிட்டு இருந்தோம். எங்க அம்மா கத்தோலிக்க ஆலயத்துக்கு தான் சென்றுகிட்டு இருந்தாங்க. நான் என்னதான் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தாலும் அதே கடினம், அதே பிரச்சனை எல்லாவற்றையும் நான் சந்திச்சு கொண்டுதான் இருந்தேன். ஆனா நான் எப்போ இங்க வந்தேனோ நான் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். உதாரணத்துக்கு முதல் கூட்டத்துல உண்மையாவே நான் வித்தியாசத்தை உணர்ந்தேன். நான் சென்று கொண்டிருந்த எல்லா ஆலயத்தை காட்டிலும் இங்க வித்தியாசத்தை உணர்ந்தேன். மேலும் இந்த இடத்துல தேவனுடைய விருப்பம் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சு கொண்ட போது உண்மையாவே என்னை நேசிக்க ஆரம்பிச்சேன். இந்த இடத்துல என்ன சொல்றாங்களோ அது எனக்கு எல்லாமே தெளிவா புரிய ஆரம்பிச்சது. நான் ஆலயத்தை தொடர்ந்து வந்து தொடர் சங்கிலி ஜபத்துல கலந்து கொண்ட போது என் குடும்பத்துல தான் நான் முதல் மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சேன்.
நானும் என் தங்கச்சிகளும் ஒரு பொழுதும் ஒன்னா இருந்ததே கிடையாது. நானும் என் அம்மாவும் ஒரு நாளும் உட்காந்து பேசினது கிடையாது. ஆனா நான் ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு என் குடும்பத்துல நான் சமாதானத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். நாங்க ஒன்றிணைந்து உட்காந்து பேசுறோம், ஒன்றிணைந்து சாப்பிடுறோம். இனிமேலும் சண்டைகள்லாம் கிடையாது. நான் ஒரு பொழுது பரிசுத்த ஆவியானவரை பத்தி கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா நான் எப்பெல்லாம் சாட்சிகளை பாக்குறேனோ அப்பெல்லாம் எனக்கு பரிசுத்த ஆவியானவரை வேணுங்கிறது எனக்குள்ள தோண ஆரம்பிச்சது. நான் 2 வருஷ காலமா ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கேன். ஏன்னா எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா என்னுடைய பண வாழ்க்கை மாறியாச்சு. என்னுடைய தாயார் குணமாயிட்டாங்க. என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நான் ஆசீர்வாதமா இருக்கேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு விஷயம் தவறப்பட்டு கொண்டு இருக்கு. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த தருணத்துல ஆலயம் பாம்பேல வந்தது. நான் அந்த இடத்துல இருந்தேன். நான் சுற்றி இருக்க மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தேன். அந்த தருணத்துல அந்த ஈவெண்ட்ல மக்கள் அசுத்தத்தினால வெளிப்பட ஆரம்பிச்சாங்க. அந்த தருணம் நான் என் மேலேயே கோவப்பட்ட, மக்கள் மேல இல்ல, என் மேல. நான் ரொம்ப நாளா ஆலயத்துக்குள்ள இருக்கேன். என்னை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். தேவன் என்ன நினைக்கிறாருங்கிறத கொடுத்து இல்ல. இந்த ஆவி அப்போ அந்த தருணம் என்கிட்ட இருந்திருந்ததுன்னா நான் கேமராவுக்கு பின்னாடி நின்று இருக்க மாட்டேன். எனக்கு கேமராவுக்கு பின்னாடி நிக்க இஷ்டம் இல்லை. நான் அந்த இடத்துல போய் மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். அந்த காரணத்தினாலதான் எனக்கு என் மேலேயே கோபமா இருந்தது. அவங்க எப்படி அந்த சிறப்பு நிகழ்ச்சியை செஞ்சாங்க, தேவன் எப்படி மெதுவாக வேலை செஞ்சாரு, அவங்களுடைய ஜெப விண்ணப்பம் எப்படி இருந்தது, அது என் கவனத்தை ஈர்த்தது. அதனால நானும் அந்த சிறப்பு நிகழ்ச்சியை முழு பலத்தோடு செஞ்சேன். இந்த சிறப்பு நிகழ்ச்சி மூலமா நான் தேவனுடைய கவனத்தை ஈர்க்க ஆரம்பிச்சேன். நான் செஞ்ச கடைசி சிறப்பு நிகழ்ச்சி என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்காக. இந்த தியாகத்தின் நாள்ல நான் மேலும் ஒரு விஷயத்த நான் செய்ய வேண்டியதா இருந்தது. என்னுடைய கணவரை அர்ப்பணிக்கணும். அவர் மாறணும்னு நான் முழு கவனம் செலுத்தினேன். ஆனா நான் எப்படி இருக்கேங்கிறத கவனிக்கல. நான் எப்போதும் நீங்க இதை விடணும், நீங்க இதை மாத்திக்கணும், இதை விடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நான் என்ன செய்யணும்னு நான் இது வரைக்கும் பார்க்காம இருந்துட்டேன். இன்னும் அதிகமா சொல்லலாம், நான் ஒரு மத சார்பான தான் இருந்தேன். ஆலயத்துக்கு வர்றது, கூட்டத்துல கலந்துக்கிறது, சிபிசில ஹெல்ப் பண்றது, ஜபிக்கிறது, ஊழியத்துக்கு போறது, ஆலயத்தை சுத்தம் செய்யறது. நான் இவ்வளவு செய்யும் பொழுது அதெல்லாம் நடக்கல. ஆனா தேவன் என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டாரு. அதை செய்யும் பொழுது அது நடக்க ஆரம்பிச்சது. என்னுடைய பெருமை தான் என்னுடைய தங்க கன்றுக்குட்டியா இருந்தது. நான் என்னுடைய பெருமையை தேவனுக்கு முன்பாக வச்சிருந்தேன். தேவன் என்னை பத்தி என்ன நினைக்கிறாருங்கிறத விட மற்றவங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறதுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தேன். அதன் பிற்பாடு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் அழகான உடையில போனேன். நானே என்னை சரிப்படுத்திக்கிட்டேன். நான் அழகான உடையில சென்றிருந்தேன். ஏன்னா அன்னைக்கு நான் திருவிருந்துக்கு போறேன், ஆண்டவருடைய பந்தியில இருக்க போறேன். நான் கூட்டத்துல கலந்துகிட்ட ரொம்பவும் கவனமா பரிசுத்த ஆவியானவரை தேடினேன். ஆண்டவரை நான் எப்படி வந்தேனோ அதே மாதிரி திரும்பி போக என்ன அனுமதிக்காதீங்கன்னு அவர் இடத்துல கூக்குரலிட்டேன். இதுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். நான் வித்தியாசமா இருக்க விரும்புறேன்னு சொன்னேன். அது அழகான தருணமா இருந்து அந்த தருணம் எனக்கு இன்னமும் நினைவு இருக்கு. நான் அந்நிய பாஷைய பேச ஆரம்பிச்சேன். என் தேவனே, எனக்கு இது நடக்குதா? எல்லா மக்களை காட்டிலும் எனக்கு உங்களுடைய ஆவிக்குதா? ஆமா, அது ஒரு அற்புதமான தினம். அது உண்மை. பரிசுத்த ஆவியானவர் உண்மை. சுற்றி எப்பொழுதும் தேவனும் அவருடைய தூதர்களும் இருக்காங்க. என்னுடைய பண வாழ்க்கை முன்னேற்றத்துல இருக்கு. எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமானது இருக்கு. எல்லாமே ஆசீர்வாதமா இருந்தது. நான் எதை தவற விட்டுட்டு இருந்தேனோ அன்னைக்கு அது எனக்கு கிடைச்ச போது எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேன். இது வரைக்கும் நான் எதை தேடிக்கிட்டு இருந்தேனோ அன்னைக்கு அதை பெற்றுக்கொண்டேன். அதுதான் தேவனுடைய எனக்குள்ளாக. அந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து என்னுடைய சிந்தனை, என்னுடைய பார்வை எல்லாமே மாற ஆரம்பிச்சது. என்னால ஒரு விஷயத்த உறுதியா சொல்ல முடியும், நான் எப்பொழுதும் தேவனோடு தொடர்புல இருக்கேன். நான் பாத்திரத்தை கழுவலாம், வேலை செய்யலாம், ஆனா என்னுடைய சிந்தனை எப்பொழுதும் தேவன் மீதே இருக்கு. இனிமேலும் நான் பதட்டம் அடைஞ்சு அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். இப்போ நான் தான் மற்றவங்களை எப்பொழுதும் ஊக்கப்படுத்தி கிளப்புக்கு கூட்டிட்டு போறது, ட்ரக்ஸுக்கு கூட்டிட்டு போறதுன்னு இருப்பேன். நான் தான் அந்த தவறு செய்ய இழைப்பேன். ஆனா இப்போ நான் தேவனுக்காக மக்களை ஊக்கப்படுத்தக்கூடிய நபரா இருக்கேன். நான் இப்போ எதுக்காக வருத்தப்படுறேன்னா, நான் போன சிறப்பு நிகழ்ச்சியில எல்லாம் நான் சரியா செய்யாத போயிட்டேனேன்ட்டு நான் யோசிக்கிறேன். அவர் என்ன கேட்டாருன்னு அது கொடுக்கலையே. இப்போ எனக்கு தெரியும். இப்போ ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் அதை அப்பவே கொடுத்துருப்பேன். என் பையனுக்கு 2-3 வயது தான் ஆகுது. ஆனாலும் நான் அவனை போதகரை ஆக்குறதுக்காக விரும்புறேன். எனக்கு தெரியும், எனக்கு அழுக வருது. அவன் வாலிப வயது வரும்பொழுது அவன் கண்டிப்பா தேவனுடைய பீடத்துக்கு வருவான். எனக்கு தெரியும். அவன் என் கூட 14 வருஷம் இருந்தாலும் போதும். ஆனா அவன் பீடத்துக்கு நோக்கி போறதுதான் சிறந்தது. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்று இன்று
ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள். நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சி சந்திக்கும் வரை தேவன் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. செல்வார்கள். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்ல இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?